வருஷமா இருந்த கடையை கனடால க்ளோஸ் பண்றாங்களா? இன்னைக்கு எஸ்டிசில உள்ள ஹட்சன் பேக் தாங்க வந்திருக்கும். லிக்விடேஷன் சேல் 40% இருந்து 70% சேல் போயிட்டு இருக்குங்க. இங்க வித்துக்கிட்டு இருந்த பொருளுக்கு மட்டும் இல்ல, வித்துக்கிட்டு இருந்த பொருளை வைக்க யூஸ் பண்ண பிக்சர் கூட சேல்ல போட்டிருக்காங்க. எலைட்டா உள்ள ஜுவல்லரி மட்டும் தாங்க 70% ஆஃபர்ல இருக்கு. அதோட விலையே $1000-2000 இருக்கு. $600 இருந்து $200 உள்ள எல்லா கலர் பெட்டிகளும் 50% ஆஃபர்ல போட்டிருக்காங்க. துணிமணிகள் இதர வீட்டு உபயோக பொருட்கள் 40% ஆஃபர். இதுவே பிராண்டட் பொருள்னா 30% ஆஃபர்ல போட்டிருக்காங்க. இங்க விலை அதிகமா தான் இருக்கும். ஆனா ஹட்சன் பேல பொருள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மேபி கடைசி ஆப்பர்ச்சுனிட்டியா கூட இருக்கலாம். ஏன்னா 70+ ஹட்சன் பே கடைகளை க்ளோஸ் பண்றாங்க. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சிட்டீங்களடா. ஹட்சன் பேங்கிறது கனடாவோட லெகசிங்க. கனடாங்கிற ஒரு கண்ட்ரி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே 16th செஞ்சுரியில இருந்து ஃபர்ட்ரேட் பண்ணி பல ரஷ்யனை வித்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ரஷ்யனுக்கு அப்புறம் பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு பயங்கர ஷாக்குங்க. எனக்கு மட்டும் இல்ல 11 வயசு ஆகிற என் பையன் கூட அதே மாதிரி ஷாக் ஆனானா பாத்துக்கோங்களேன். இதுல இருந்து என்ன தெரியுது? கனடால ஸ்கூல்ல தெரியப்பட வேண்டிய வளர். இதுல இருந்து என்ன தெரியுது? கனடால ஸ்கூல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? கனடால கிட்ஸ்க்கு ஸ்கூல்ல. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இதுல இருந்து என்ன தெரியுது? கனடால ஸ்கூல்ல கிட்ஸ்க்கு கரெக்டா வரலாறு சொல்லி கொடுக்குறாங்க. ஹட்சன் பே முழுசா க்ளோஸ் பண்ணாம 6 ஷாப் மட்டும் வச்சுக்க போறாங்க அப்படிங்கறது ஆறுதலான விஷயமா இருந்தா கூட அவங்களுக்கே இந்த நிலைமைனா நம்ம நிலைமைலாம் என்ன ஆக போகுதுன்னு நினைச்சாலே பயமா இருக்குங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.